ஒரு கதை சொல்லிட்டா சார், ஒரு மயிரும் தேவையில்லை. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஆனந்துக்கு 50th பர்த்டே வருதுப்பா. நம்ம ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணுமே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். வில் கோ ஃபார் இட். என்ன சீனி, நம்மலாம் வழக்கமாக பண்ணுறது தான். ஏதோ ஒரு 4 சீனை போட்டு விடுங்க, அவ்வளோதான். சரி, ஏதாவது ஐடியா ஒன்றும் ஏதாவது. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அவர் நம்ம குரூப்ல கொஞ்சம் பெரிய டைரக்டர்ல எல்லாருக்கும் வீடியோ எடுக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஆமா, பெரிய கிறிஸ்டோபர் நோலன். ஆமா, நமக்கு அவர் தான் நோலன். ஆனந்த் நிறைய டைரக்ட் பண்ணிருக்கான். பட் அவனை வச்சு என்ன கண்டென்ட் பண்ண முடியும்? அவர் தான் பைக் எடுத்து தெரு தெருவா மேரத்தான்லாம் போயிருக்காரு. அது வச்சு எடுக்க வேண்டியது தானே. அவர் என்ன 2 சைக்கிள் ஓட்டுவாரா இல்லை 3 சைக்கிள் ஓட்டுவாரா? பைக் வச்சு என்னடா காமெடி? அதுல என்னடா காமெடி இருக்குது? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? டேய், சிமியாலை வரதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கவுண்டில் தெரு தெருவா ஓடிட்டு இருக்கேன்டா. அந்த மரத்தான் இந்த மரத்தான்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று புரியலடா. ரன்னிங் வச்சு என்னடா பண்ணுவேன்? எல்லாம் ஐடியா இருக்கு மச்சி, பார்த்துக்கலாம். நீங்கள் தான் டெய்லி போயிட்டு பிக்கிள்னு விளையாண்டுட்டீங்களா? அதை வச்சு தான் கண்டென்ட் பண்ண வேண்டியது தானே? கண்டென்ட் எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன பிக்கிளில் கான்டென்ட்டா? சரி பார்ப்போம். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அவர் வாயிலே டான்ஸ் ஆடுவார் தெரியுமா? அந்த ஸ்டெப் பண்ணிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிடுவோம். கேன்சர்ஸ்ல இருந்தே பழக்கமாச்சு சார். ஏதாவது கண்டென்ட் இருந்தால் எனக்கு சொல்லுங்க. ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. நல்லா யோசிச்சு பாருங்க சீனி, அவ்வளோ ஒன்றும் ஒருத்தல சீனி நான் சொல்ற மாதிரி. ஆனா அவன் ஒரு ஸ்லீப்பர் செல். ஆனந்தை வச்சு செய்யணும்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆனந்தே எடுக்கணும். அதுதான் கான்செப்டு. இப்போ சொன்ன ஆல் சீக்வன்ஸை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து அதை ஆனந்தே டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. வெள்ளை சட்டை டைரக்டர் ஆனந்து, கருப்பு சட்டை கேரக்டர் ஆனந்து. ஆனந்த படம் எடுக்க போகிறாரு. என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இல்லடா, சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. கேமராவை பார்க்காதப்பா, குனிஞ்சு நல்லா ஓட்டு. உடம்பு பாடி ஸ்டிஃபாக இருக்காது. இப்படி பண்ணு, நல்லா சைக்கிள் ஓட்டுற மாதிரி நல்லா பண்ணு. பேசாதீங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனந்த் ரன் பண்ண வர சொன்னா, ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னா, நீ என்ன பாட்டு பாடுறதுக்கு வந்துருக்க? சரிப்பா, எடுத்துக்குவோம். ஆனந்த் ரன் பண்ண தெரியும்ல, இங்கே தான் ரன் பண்ண போறீங்க. அதுதான் இப்போ சீன். சரி, கேமரா பார்த்து ஓடாதுப்பா. ஆனந்த் கேமரா பார்த்து ஓடாதீங்கப்பா. சார், இப்போ சீன் என்னென்னா ஃபுல் மராத்தான் ஓடி இருக்கீங்க. ஓகே, 26 மைல் ஃபினிஷ் லைன் வந்துருக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறீங்க. அப்போ எப்படி எமோஷன் இருக்கணும்? வின், அந்த மாதிரி நீங்கள் எமோஷன் இது பண்ணணும். சரியா? சார், எமோஷன் வேணும் சார். ஃபினிஷ் லைனில் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி எமோஷன் காமிங்க, லாஸ்ட் வந்த மாதிரி எமோஷன் காமிக்கிறீங்க. ஏய், கேமராவை பார்க்காதடா. எவ்வளவு நடிக்க வேண்டியிருக்கடா அப்பா. தீபா, தண்ணி குடுமா. Has the hand of history on his shoulder. Final 20 seconds. Eliud Kipchoge.
வச்சு அண்டர் ஸ்பீட் புஷ் பண்ணுவோம். நீங்க இப்ப என்ன அண்டர் கட் பண்ணீங்க? ஆனந்த் பங்காளி சொல்ற மாதிரி ஆடப்பா. எல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே வாங்கப்பா. ஃபஸ்ட்டு பாட்டு வரும், கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்புல டியூனுக்கு தகுந்தாப்புல டான்ஸ் ஆடுங்க. ஓகே, கொரியோகிராஃபரை பார்த்து டான்ஸ் ஆடுங்க. ஓகே, ஸ்க்ரீனுக்குள்ளே வாங்க எல்லாரும். நல்லா இருந்தது. ஆனால் ஃபேஸில் இன்னும் நல்லா எமோஷன் வரணும், இன்னும் நல்லா ஃபேஸில் ஆடணும். உடம்புல தான் ஆடுது, ஃபேஸில் ஆட மாட்டேன். நீ வந்துட்டு வழக்கம் போல் உன் மூஞ்சிலே டான்ஸ் ஆடணும் ஆனந்து. ரைட்டா? வாயை நல்லா திறந்து ஆடு, விரிச்சு ஆடு. ஆனந்து டான்ஸ் நல்லா ஆடு, நல்லா ஹெவியாக ஆடு. ஓகே, இது சரியில்லை, அவர் ஆடி காப்பி சொல்கிறான், பார்த்து ஆடு. Because I like your choice of music, I like your energy, I like your performance, but I just think this is a big stage, and I think what we just saw was a viral TikTok. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். என் கையில் தான்.